வணக்கம் மாப்பிள்ள, எப்படி இருக்க? சாப்பிட்டியா? சாப்பிடலான்னா தட்டில் போட்டு வா, அப்படி சாப்பிட்டா ரெண்டு பேசுவோம். என்னோட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மாப்பிள்ள. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முந்தா நேற்று ஒரு வாடகை ஒன்று கிடச்சிது. போர்ட்டரில் புக் பண்ணியிருந்தாங்க. சரின்ட்டு நானும் லொக்கேஷன் போயிட்டேன். லொக்கேஷன் போயிட்டு இந்த பேப்பரு அட்டை கம்பெனி சொல்லுவாங்களா, அதுக்கு வர ரா மெட்டீரியல் அப்படியே ரோலாக இருக்கும். அது தூக்கி வண்டியில் வச்சாங்க மாப்பிள்ள, கொண்டு போயாச்சு. கொண்டு போனால் அந்த கம்பெனியில் போய் இறக்கிட்டு என்னென்னா, அந்த போர்ட்டில் புக் பண்ண வாடகை கொடுத்தாங்க. ஒரு 200 மட்டும் பெண்டிங் வச்சாங்க. அது என்னென்னா, போனோடனே எனக்கு நான் வண்டி உள்ளே போய் பில்லை கொடுத்தோடனே போட்டு விட்ருக்காங்க பார்த்துக்க, ஜிபேயில். நான் அதை கவனிக்கலை. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இங்கேருந்து ஒரு வாடகை இருக்குது, நான் எங்கே ஏற்றினோ அதே லொக்கேஷனில் வேறு கம்பெனி இருக்குது, கொண்டு போயிடுறீங்களான்னு. நாங்கள் ரொம்ப சந்தோஷம். இங்கேருந்து என்கிட்ட எம்டியாக போகிற மாதிரி இருக்கும் போர்ட்டலில். இங்கேருந்து ஒரு வாடகை கிடச்சோன்னே சரின்னு ஆல்ரெடி அங்கேருந்து வரக்கு ஒரு 1000 ரூபா மாப்பிள்ள. இதில் ஒரு 200 பெண்டிங் இங்கேருந்து போன வாடகையில். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதை கொண்டு போய் இறக்கிட்டு ஃபோன் பண்ணுங்க, போட்டு விட்றேன் அப்படின்னாங்க. ஒரு லேடி, அது போய் நிறைய இந்திக்கார பசங்க வேலை செஞ்சாங்க. சரின்னு வந்தாச்சு மாப்பிள்ள. அவங்க இறக்க சொன்ன இடத்துல இறக்கியாச்சு. பில்லு எல்லாமே கொடுத்துட்டு வாடகை கேட்கலான்னு ஃபோன் பண்ணோன்னே ஒரு 10 நிமிஷத்தில் போட்டு விட்றேன்னு வாங்க. சரின்னு வந்துட்டேன். ஒரு மணி நேரம் கழிச்சு கூப்பிட்டேன். பணம் போட்டு விடல, 1 மணி நேரம் கழிச்சு கூப்பிட்டேன். இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் போட்டு விட்றேங்க. நான் இது எப்போ நடக்குது? மதியம் ஒரு 2 மணிக்கு நடக்குது. அப்புறம் ரொம்ப கேப் விட்டு ஒரு 4 மணிக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணேன். மேடம் என்னங்க மேடம், இன்னும் பணம் போடல நீங்கள்? இல்லை, எனக்கு சர்வர் சுலவாக இருக்குது, அதனால் உங்களுக்கு நான் அது ரெடி ஆனோன்னா போட்டு விட்றேன். நாங்கள் மேடம் இன்றைக்கி 6 மணி வரைக்கும் தானே மேடம் கம்பெனியில் இருப்பீங்க, மணி 4 ஆகி போச்சு, அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஃபோன் பண்ண முடியாதுல்ல மேடம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, செல்ஃபோன் ஏன்ட்டு தான் இருக்கும், கூப்பிடுங்க. நாங்கள் சரிண்ணா 6 மணிக்கு ஃபோன் பண்ண மாப்பிள்ள. இந்த 10 நிமிஷத்தில் போட்டு விட்றேன், இந்த வைங்க போட்டு விட்றேன்ட்டு 3 நாள் என் ஃபோனையே எடுக்கல மாப்பிள்ள. ஃபோனே எடுக்கல. நம்ம வீட்டில் இருந்து 40 கிலோமீட்டர் அந்த கம்பெனி. என்னடா ப்ரெஷர், 4 ப்ரெஷர், சரியான ப்ரெஷர். ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் இல்லை மாப்பிள்ள, 1200 ரூபா. ஆனால் அந்த 1200 ரூபாங்கிறது நமக்கு பெரிய அமௌண்ட்டு தான் இல்லையா? நானும் சரி அந்த பக்கம் மறுபடியும் வாடகை ஏதோ விழுந்துச்சுன்னா நேராக கம்பெனிக்கு போய் கேட்டுருவோம் அப்படின்ட்டு இருந்தேன் மாப்பிள்ள. 3 நாள் பார்த்தா வாடகை விழலை. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த 1200 ரூபா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. வண்டி ஓட்டும் போதெல்லாம் அதையே நினச்சிட்டு இருக்கேன். அப்போ தெரியுது நம்மளை அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு பார்த்தேன். பைக் எடுத்துகிட்டு நேராக அந்த 40 கிலோமீட்டர் தாண்டி கம்பெனிக்கு போயிட்டு போனால் அந்த இந்திக்கார பசங்க தான் மாப்பிள்ள இருந்தாங்க. இந்த மாதிரி சொன்னோன்னே, ஜி இந்த மாதிரி நான் 3 நாளைக்கு முன்னாடி வாடகை ஏற்றிட்டு போனோம், லோடு ஏற்றிட்டு போனோம்ல, இன்னும் வாடகையே தரல அப்படின்னு. அவங்க இன்னும் உங்களுக்கு வாடகை போட்டு இல்லையா அப்படிங்கிறாங்க. தமிழ் நல்லா பேசுகிறாங்க. ஆமாம் ஜி அப்படின்னு. அந்த லேடி இருப்பாங்களா, அவங்க எங்கே அப்படின்னு. அவங்க இல்லை அப்படின்னு. ஓனர் யார் அப்படின்னா, அவங்க தான் ஓனர் அப்படிங்கிற. நான் ஏதோ அந்த ஏமாத்துகிற பொண்ணு ஏதோ ஒரு கம்மலில் வேலை செய்கிற பொண்ணு போல் இருக்குது, ஏதோ சம்பவம் பண்ணுறாங்கன்னு நினச்சா, ஓனரே அவங்க தான் மாப்பிள்ள. நல்ல பெரிய கம்பெனி மாப்பிள்ள, நல்ல பெரிய கம்பெனி. அதுக்கப்புறம் இது ஓனரே அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு ஃபோன் அடிக்கிறேன் எடுக்கல. ஆல்ரெடி நான் 100 ஃபோன் அடிச்சுட்டு அந்த 3 நாளில் ஃபோனை எடுக்கல. அவன் ஃபோன் பண்ணுறான் மாப்பிள்ள, ஒரே 2 ரிங்கில் எடுக்கிறாங்க மாப்பிள்ள. எடுத்துகிட்டு அப்புறம் இந்த மாதிரி டிரைவர் வந்திருக்காரு,
முந்தா நேற்று லோடு ஏற்றி விட்டோம்னா நீங்கள் வாடகை கொடுக்கலையாம்மா அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி சரி போட்டுடுறேன் அப்படி அவங்கள போக சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுச்சு மாப்பிள்ள. நமக்கு மண்டாயாஞ்சு போச்சு. ஆல்ரெடி 3 நாள் டென்ஷனு. அது போக 40 கிலோமீட்டருக்கு நம்ம பைக்கில் பெட்ரோலை போட்டு போயிருக்கோம். அன்றைக்கி ஒரு நாள் நமக்கு வேலையும் பொழப்பும் போச்சு, லீவு வேறு. அப்புறம் அங்கே போய் அதை உடச்சிடும் இது உடச்சிடும் சிசிடிவி எல்லாம் இருக்குது மாப்பிள்ள. அங்கே நின்று கற்றுனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அங்கே சண்டை. கொஞ்சம் அண்ணல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு போயிடுவேன். இதெல்லாம் பார்த்தா பைது வேறு மாதிரி தெரியுது அவங்களுக்கு. இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு ஓனர்னு நீ ஒரு 1500 காசுக்கு நீ ஏமாத்துற. அந்த 1200 எனக்கு எவ்வளோ பெரிய காசு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை மாப்பிள்ள. அதை உடச்சிடும் இதை உடச்சிடும்னு சொல்லி சண்டை போட்டு அதுக்கப்புறம் அந்த 1500 காசை தராங்க மாப்பிள்ள. என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த போர்ட்டலில் புக் பண்ணுறாங்க இல்லையா, புக் பண்ணுறவங்க மூஞ்ச நம்ம பார்க்குறது இல்லை. அவங்க மொபைலில் தானே புக் பண்ணுறாங்க. எங்கனையோ உட்காந்துட்டு எடுக்கிற லொக்கேஷனையும் இறக்குற லொக்கேஷனையும் ஃபோனில் புக் பண்ணிடுறாங்க. ஃபோனில் தான் நம்ம கேட்குறோம் லொக்கேஷன் கரெக்டாக என்ன மெட்டீரியல் நம்ம வண்டியில் ஏற்ற முடியுமா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகிறோம். போனோன்னே இவங்ககிட்ட சொன்னோம்னா ஏற்றுற இடத்துல ஏற்றி விட்றாங்க. இறக்குற லொக்கேஷனை பார்த்து அங்கே போய் இறக்கியும் போடுறோம். அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் எல்லாரையும் சொல்ல முடியாது, எல்லா கஸ்டமரும் நல்ல கஸ்டமர் தான். ஆனால் ஒரு சில பேர் செம ஃப்ராடு. இந்த வீடியோவை வேறு டிரைவர் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தென்னம்பாளையம் அட்டா கம்பெனி, அந்த கம்பெனி பேர் மறந்துட்டேன், ஆனால் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபோன் நம்பர் கூட நான் ஃப்ராடுன்னு போட்டு தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அடுத்த டைம் என்னைக்காவது அவங்க புக் பண்ணாங்கன்னா போர்ட்டரில் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம சுதாரிப்பாக இருந்துக்கலாம். வேறு யாராவது டிரைவரு அங்கே போனீங்கன்னா லொக்கேஷன் மட்டும் சொல்கிற பாருங்க, நல்ல ஒரு பெரிய காடு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இவங்க கம்பெனி இருக்கும். கம்பெனி பேர் மறந்து போச்சு, ஆனால் அட்டை தான். ஒரே ஒரு 2 லேடி வேலை ஒரு லேடி வேலை செய்யுது, ஒரு லேடி ஓனரு, ஒரு 4-5 இந்திக்கார பசங்க இருப்பாங்க. நல்ல பெரிய கம்பெனி. டிரைவர் யாராவது அங்கே போனீங்க அப்படின்னா கொஞ்சம் சுதாரிப்பாருங்க. லொக்கேஷன் எடுத்து வச்சுக்கிங்க. ஏன்னா நம்ம லோடு ஏற்றிட்டு காசு கேட்டால் தர மாட்டாங்க. இப்போ இறக்கிட்டு தானே காசு கேட்கணும் போர்ட்டலில். அதனால் நம்ம இறக்கிட்டு தான் ஃபோன் அடிக்க முடியும். இருந்தாலும் அந்த கம்பெனி லொக்கேஷன் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போது தரலன்னா கூட அடுத்த நாள் லொக்கேஷனை பார்த்து போய் வாடகை வாங்கிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில டிக்கெட்டுக்கு வந்து ஏமாத்துறவங்க இருக்குது. இந்த போர்ட்டர் வந்து நல்லா வசதியாக இருக்குது. ஏன்னா ஸ்டாண்டு வண்டியை கூப்பிட்டோம்னா அவன் உள்ளூர்காரனாக இருப்பாங்க. அதனால் ஏமாற்ற முடியாது. போர்ட்டர் அப்படி இல்லைல்ல, நம்ம எங்கிட்டாவது வாடகை ஓட்டி 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 அப்படியே சுற்றிக்கிட்டே தெரியுமா. போனோடனே ஒரு சிலர் விசாரிக்கிறாங்க, நீங்கள் எந்த ஏரியா, நீங்கள் இந்த ஏரியானா ரெகுலராக நான் உங்களை வாடகை கூப்பிட்டுக்கோனே அப்படிம்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், இல்லைங்க நாங்கள் ஒரு 40 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து வரோங்க, நாங்கள் இந்த ஏரியா கிடையாது அப்படின்ட்டோம்னா அவங்க சுதாரிச்சுக்கிறாங்க. சரி இவன் தான் இந்த ஏரியா இல்லைல்ல, இந்த 1000 ரூபா காசுக்காக இவன் வரப்போறேன் அப்படின்னு நினைக்காங்க போல. அதுவும் ஒன்றும் இல்லாதவன் நம்மளை ஏமாத்தினா கூட பரவாயில்ல மாப்பிள்ள. இந்த 1200 அவங்க வீட்டு நாய்க்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்குற காசு தான் அவங்களுக்கு. அவங்க நம்மளை ஏமாத்துறாங்க. என்னத்த சொல்லப்போ ஏன்னாப்பா இப்போ சாப்பிடு. பார்ப்போம்.